இன்னைக்கு பூ பறிக்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். எப்பயும் போல் முல்லைப்பூ, ஜாதிப்பூ, மல்லிப்பூ இந்த 3 பேர்த்தையும் பறிச்சுட்டு கூட கொஞ்சம் ரோஸ் இருக்குது, அவங்களையும் பறிச்சுக்கலாம். நித்திய முல்லை சீசனே கிடையாது, எல்லா சீசன்லேயும் பூக்குன்றது கணக்காக நிறைய பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், நம்ம எல்லா கொட்டையும் அழிச்சிட்டும் முதல்ல இருந்தே ஆரம்பிக்க போகிறோம், முதல்ல இருந்தே எப்படி ஆரம்பிக்கிறோம் பாருங்கடா அப்படின்ற மாதிரி போட்டிருந்தோம். அதே கணக்காக இப்போது நிறைய பூ பூக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 முழம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் சாலிடாக. இதில் வந்து நாங்கள் சாமிக்கும் போட்டுப்போம், தலைக்கும் வச்சுப்போம். ஸோ எல்லா பர்பஸ்க்கும் இது யூஸ் ஆகும். சாமிக்கு முல்லைப்பூ போடுவீங்களா அப்படின்னா கண்டிப்பாக நான் போடுவேன். வீட்டில் வளர்க்குற எல்லா பூவுமே சாமிக்கும் சொந்தம், எங்களுக்கும் சொந்தம். எங்கள் வீட்டில் உள்ள சாமியும் வந்து எதுவுமே வேணான்ட்டெல்லாம் சொல்லாது. ஸோ கொடுக்குறத வாங்கிக்கும். அது மாதிரி தான் முல்லைப்பூக்கு பார்த்தீங்கன்னா உரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மண்புழு உரம் மட்டும்தான் கொடுக்குறேன். டிஏபி வந்து கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா வந்து இது தரையில் இருக்க செடியும், தரையில் வந்து கருவேப்பிலை செடியும், அதை தவிர மாதுளைப்பழம், சீத்தாப்பழம் எல்லாமே இப்போ கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருக்கு. அதனால கெமிக்கல் எதுக்கு கொடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மண்புழு உரம், அதை தவிர வீட்டில் மீன் கழுவுற தண்ணி, கறி கழுவுற தண்ணி, அரிசி கழுவுற தண்ணின்ட்டு எல்லாமே வந்து அதுகளுக்கு தான் போகும். ஸோ நல்லாவே மொட்டு வைக்குது, நல்லாவே பூவும் பூக்குது. தரையில் வச்சுருக்க செடிக்கு வந்து பராமரிப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு நான் எல்லா வீடியோக்குள்ளும் சொல்கிற மாதிரி தான். ஏன்னா வந்து அந்த தரையில் இருக்க மண்ணுக்கு அப்படின்றதுக்குன்னு தனி குணாதிசயம் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து தானாகவே ரீசைக்கிள் பண்ணிக்கும். ஆனால் நம்ம தொட்டியில் வச்சுருக்க செடிக்கு வந்து அந்த உரங்கள் கொடுத்து நம்ம மண்ணை கலரி விடுறது, மண்ணை கொஞ்சம் மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் ரீசைக்கிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி எல்லா பூவையும் பறிச்சாச்சு. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.